பார்க்க போகிறது ரைவல்ஸ் பார்ட் 2. இப்போ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் பார்ட் 2 புரியும். இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம டிப்ஸ் தான் பார்த்துக்க போகிறோம். ரைவல்ஸில் ஈஸியாக சேர்க்கறது அதுக்கான டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஸ்கின்ஸ்லாம் வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, எல்லா கன்னும் ஒரு டிப்ஸு. இது வந்து மித்திக்கல் ஸ்கின்னு, இப்படி நல்லா இருக்கா? இது என் ஃபேவரெட்டில் போட்டுக்கிறேன். சரி வாங்க வீடியோவில் போகலாம். இந்த டிப் நம்பர் 1 வந்து இருங்க வீடியோவிலே புரியும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வீடியோ ரெக்கார்டு பண்ணும்போது வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணனால தான் இப்போ சரியாக வீடியோவில் நான் கரெக்டாக சொல்லேன். பாருங்க, எல்லாத்துக்கும் இதே ஸ்கின் தான் போட்டிருக்கேன் பாருங்க. அதே பர்பிள் தானே, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது பேர் வந்து வேனம். பார்த்தீங்களா? அந்த டேகர்ஸை முக்கியமாக வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற கண்ணை முற்றும் வச்சு விளாடுங்க. இந்த டேகர்ஸ் வச்சு விளாடுங்க. முக்கியமாக அதை வச்சு தான் அலேகாக விளாடணும். டேகர்ஸு, நைஃபு, டேகர்ஸ் வெறும் 30 கீ தான். அதேமாரி இந்த கேமுக்கு லைக் பண்ணிட்டு இந்த கோடை டெய்லி ஒரு நாளைக்கு இந்த கோடை போட்டால் 3 கீ கிடைக்கும். அது டெய்லியுமே கிடைக்கும். அது டெய்லி ஒரு நாளைக்கும் ஒரு கோடு கொடுப்பாங்க. அதை நம்ம போட்டால் கீ கிடைக்கும் 3. இந்த டெய்லி கோஸ்ட்டுக்கு 9 கீ கொடுப்பாங்க. மொத்தமாக 12 கீ. ஸ்னைப்பர் எடுத்துக்கிறதுக்கு இதான் ஈஸியான டெக்னிக்கு. டெய்லியும் ஒரு 12ன்னா அப்போ 7வது நாளில் வந்து நமக்கு 75 மேலே கீ கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஸ்னைப்பர் வாங்கிக்க வந்தோம், அவ்வளோதான். இப்போ நம்ம 2v2 போக போகிறோம். அவன் ஒத்துக்கிட்டான். இப்போ நம்ம அவனை தோக்கடிப்போம் பாரு. ஸ்ப்ளாஷ் ப்ளீஸ். பேக் ரூம்ஸ் தான் வந்திருக்கு. ஸ்ப்ளாஷா? இந்த வீடியோவில் இந்த கேமில் செகண்ட் கேம் தான் அந்த ஸ்ப்ளாஷ் வரும். அசால்ட் ரைஃபிள், டேகரு, நைஃபு, அதான் அந்த மால்ட்டோ வாங்கிக்கோங்க. இந்த 4 எடுத்தால் போதும். நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயரை எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கன் தான், அசால்ட் ரைஃபிள் தான் செம்மையாக அடிக்குது. அந்த கன்னை வாங்கி மெயினாக வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. ஃபஸ்ட் டிப்பில் வந்து ஷார்ட் கன் வாங்கிக்கோங்க. ஸ்னைப்பர் வாங்குறது கஷ்டம்தான். ஷார்ட் கன் வாங்கிக்கோங்க. ஆர்பிஜி கூட ஈஸியாக சேர்க்கலாம். ஆர்பிஜி கூட வாங்கிக்கோங்க, ஓகேவா? அதே முக்கியமாக இங்கே வருங்க, இது சுடுறதை பார்த்தீங்களா? ரேஞ்சும் செம்ம ரேஞ்சு, சுடுறதும் வேகமாக சுடும், லைஃப்பும் அதிகமாக குறைக்கும். அதேமாரி அந்த டேகர்ஸும் அந்தமாரி தான் குறைக்கும். டேகர்ஸ் வாங்கி முக்கியமாக அந்த டேகரை வாங்கிக்கோங்க. டேகரை வாங்கி அடித்தா செம்மையாக குறையுது லைஃபு. அந்தமாரி ஒரு டேகரே எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதை வாங்கி தான் அடிக்கணும். அந்த டேகர்ஸு 30 கீ தான் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து டிப் நம்பர் 2 வந்து சொல்கிறேன் இருங்க, டைம் வரும். இப்போ பாருங்கள் அவனை எப்படி மண்டையில் அடிக்கிறேன்னு. ஆளே காணும் அவனை. வந்துட்டான் பாருங்க. நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறான் காய்ஸ். நம்மளை பார்த்து அங்கே பாருங்க. இப்போ பாருங்கள் இதில் அடிக்கிறது பார்த்தீங்களா? குறையுது பார்த்தீங்களா? இப்போ அவனை அடிக்கிறேன்டா. அவ்வளோதான், முடிச்சாச்சு. பார்த்தீங்களா? செம்ம ஈஸி கேர்ள்ஸ். அசால்ட் ரைஃபிள் விளாடுது. டேகர்ஸ் வாங்கிக்கோங்க, அதாங்க சரியான அடி. சுறா அவனை ஸ்டார்டிங்கே இப்படி வந்து சுட்டு தள்ளிட்டு போயிடலாம் அவனை. அந்தமாரி கண்ணிடலாம். ஏதாச்சும் நல்லா விளாட்றீங்க. நானும் ஸ்னைப்பர் வாங்கலை. பார்ட் 3 இல்லைன்னா பார்ட் 4ல் நான் ஸ்னைப்பர் வாங்கிடுவேன். அதை வச்சு அது மேலே அடித்து முடியும் தான். நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி விளாண்டு ஜெயிக்கிறேன்னா அந்தமாரி நீங்களும் விளாண்டு ஜெயிங்க. எனக்கு தெரிஞ்சதும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ். அவனை இப்போ பாருங்கள் எப்படி சுடுறன்னு பாரு. முடிச்சுட்டான் கைஸ் நம்மளை. பார்த்தீங்களா? நம்ம கன்று வச்சுருக்கான், காப்பி அடிச்சு. நம்ம கன்று மாத்திரம் ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு, இந்த ஷார்ட் கன் தாங்க
இப்போ பாருங்கள் ஷார்ட் கன் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். அது நம்மளை மாரி சாதா கன்லாம் இல்லை, இவங்கள மாரி செம்மையாக லைஃப் குறையும் பாருங்களா. ஷார்ட் கன்னு எனக்கு சீக்ரெட்டாக பிடிச்சது வந்து இந்த டேகர்ஸு, நைஃபு, ஷார்ட் கன் தாங்க. இதோ இந்த 4 தான் இப்போ நான் வச்சு விளாண்டுருக்கேன்ல. இந்த 4 இந்த ஷார்ட் கன்னு, டேகரு, நைஃப்னு அங்கே மேலே காட்டுது. அந்த 4 கன்று வச்சு விளாட, இந்த 4 ஐட்டம்ஸை வச்சு விளாட தான் எனக்கு பிடிக்கும். ஆர்பிஜி வச்சுருக்கவங்களாம் இப்போ புதுசாக யாராச்சும் கேமுக்கு வரீங்கன்னா ஆர்பிஜி 25க்கு 2 நாளில் அதை வாங்கிடுங்க. இதில் வர நடுவில் ஏதாச்சும் கீ கொடுப்பாங்க ஜெயிச்சதுக்கு. நீங்கள் வேணால் அந்த ஆர்பிஜி வச்சு சுடுங்க. அது 50 100ன்னு கிடைக்கும் ஈஸியாக. புதுசாக கேமுக்குள்ளே வந்தவங்களுக்குலாம் ஆர்பிஜி தாங்க. ஆர்பிஜி கன் தான் பெஸ்ட்டு. இதோ இந்த கன் தான் ராக்கெட் லான்ச்சர் மாரி இருக்குது பாருங்க. அந்த கன்னை வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்பிஜி. இதோ இங்கே பாருங்க, இந்த கன் தான் தரமாட்டிக்கும். இங்கே பாருங்க, நம்ம அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம அளவுக்கு 3 இப்போ ஜேக்கணும். அசால்ட்டு ரைஃபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்கடா மால்ட்டோ போடுறோம் மண்டலியை. இங்கே சுட்டுட்டு இருக்காங்க அவனை. ஏய் நச்சு முட்டி வந்தேன் நீ. கத்தி வச்சு இப்போ முடிக்கிற பாருங்க. கத்தி வச்சு முடிச்சாச்சு கைஸ் அவனை. கத்திலாம் 30 40 குறைக்குது எனக்கு. அதான் நான் சொல்கிறேன், நைஃபும் டேகரும் முக்கியமாக வாங்கிக்கோங்க. அதுதான் செம்மையாக லைஃப் குறைக்குது. எனக்கு பிடிச்சதும் அதான். எனக்குலாம் அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கைஸ். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் நான் பேசியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு பேச வரல. இப்போ செகண்ட் வீடியோ தான். இப்போ தான் அடி போடு வின்னு. அவ்வளோதான், நம்ம 5 மேட்ச் வின்னு. இப்போ பாருங்கள் நான் நிற்பேன். டான்டா எப்படி மாசன் எப்படி ஷார்ட் கன் வச்சு மாசம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா பாஸ் நான் இவ்வளோ முடிச்சிட்டேன் கேம். இது ப்ரீமியம்லாம் நான் வாங்க போகிறதில்ல. இல்லை இப்போ 7ஆவதோ 8ஆவதோ இந்த சீசன் பாஸில் இதை வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள் செகண்ட் டிப் வந்து இந்த ட்ரைனிங் ஏரியாவில் போய் அடிங்க. ஒரு 5 மினிட்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் விளையாடுங்க போதும். அது போதும். இப்போ நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள். தூரத்தில் இருக்கிறத கூட அடிப்பேன். நான் 5 நிமிஷம் இல்லை ட்ரைனிங் எடுத்து தான் ஈஸியாக அடிக்கிறேன். மிஞ்சி போனால் 5 நிமிஷம் மினிமம். மேக்ஸிமம் தான் ஒரு 10 மினிட்ஸ். மினிமம் 5 மினிட்ஸ் வராண்டா போதும். வர்றா இதை வச்சு அடிக்க தான். இதோ இங்கே பாருங்க எப்படி குறைக்குதுன்னு. 60 80 கூட குறைக்கும். இது சொல்லவே முடியாது. அது இஷ்டம். அது எவ்வளோ வேணால் குறைக்கும். இந்த ஸ்கின்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுறேன். நான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன் பர்பிள் கலரில். ஸ்கின் பேர் வந்து வெனம். இப்போ பிளாஸ்மான்னு ஒன்று கிடச்சிருக்கு. அது எனக்கு பிடிக்கல. பாருங்களா நீங்களே பாருங்களா. நான் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சிட்டு தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இது அதோட இது நல்லாயிருக்கு. இப்போ பாருங்க இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டு தான் இப்போ நான் ரெக்கார்டே பண்ணுறேன். வாய்ஸ் ரெக்கார்டு. போன வீடியோ அந்தமாரி பண்ணல. பாருங்க இப்போ இன்னொரு மேட்ச் போகிறேன் பாருங்க. எவனா வாங்கடா வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு போகிறேன். 3 2 1. இது கூட நான் தோற்றுருவேன். இது கூட நான் தோற்றுட்டேன். அப்பயே கட் பண்ணிட்டேன். கரண்ட்டு நின்றுச்சுன்னு நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணாமல் கத்தி இன்னும் 23 நிமிஷமா 19 நிமிஷம் பார்த்தா ரெக்கார்டு ஆஃபில் இருக்குது. எதுவுமே கேட்கல. அப்புறமா இப்போ எடுத்து ரெக்கார்டு பண்ணிருக்கேன். இது போட்டு தான் இது அப்படியே பார்த்தீங்களா குஞ்சிக்கிட்டே இருக்கு. வாடா சுறா நெட்டு போயிடுச்சு எனக்கு. அதனால தான் அப்படியே இதுலேருந்து வந்துட்டேன். வாங்க டேய் இதை ஷார்ட் கன்னே காட்டுறேன்னு போர் அடிக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா எல்லாத்தோட லெவலையும் பாருங்களா.
21, இதுக்கு 12, இதுக்கும் 12, இதுக்கு 11, டேகர்ஸுக்கு பார்த்தீங்களா 29, இதுக்கு 10. ஏன் திரும்ப டேகர்ஸுக்கு 29? ஏன் தான் அதை வச்சு தான் இத்தனை நாளாக விளாண்டுருந்தேன். எவனோ என் கூடயாவது ஆடுவோம் போ. இருங்க, நெட்டு கிடைக்கல கைஸ். இருங்க, நெட்டு கிடச்சோன்னே கண்டினியூ பண்ணுறேன். நெட்டு கிடைக்காம இருந்தது. நெட்டு வந்துருச்சு. இப்போ இவங்க கூட மேட்ச் போகிறேன். 3v3 போட போகிறேன். வாங்கடா. நாங்கள் 4v4 போனோம். இங்கே 3v3ல நின்றுருந்தோம். பாருங்கள், இந்த 4 பேருக்கு வர்றதுக்கு கார்த்திக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல, கார்த்திக் தமிழ் கேமிங்னு. அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. விளாட வரேன்டான்னு சொன்னான். அப்படியே வந்துட்டான். இந்த 4 பேரை வர வைக்கிறதுக்குள்ளே எம்மா நேரம் ஆச்சுன்னு தெரியுமா கைஸ்? எங்கள் டீமில் எல்லோரும் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க 4 பேர் இருக்காங்களா, அப்போ போடுறாங்க. அவங்க டீமில் 2 பேர் தான். எப்படியோ வர வச்சிட்டோம். அம்மா நேரம் ஆச்சு. நான் எத்தனை லெவல்னு பார்த்தீங்களா? இல்லை பாருங்க, இப்போ பாருங்க. நான் வந்து எத்தனை லெவலு? நான் 34 லெவலில் இருக்கேன். நான் ஜெயிச்சிருக்கேன் 154 லெவலில் இருக்கிறவனை. எப்படின்னு தெரியுமா? அந்த டேகர் வச்சு தான் முடித்தேன். அவ்வளோ பவர் அதுக்கு. 30 கீ வந்தாவே அதை வாங்கிடுங்க. இல்லைனா சேர்த்து வச்சு ஸ்னைப்பர் வாங்க. அவ்வளோதான். இப்போ டிப்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. மெயின் மேட்ச் போட வேணாம். பிக் அரீனா நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க காய்ஸ். பிக் ஸ்பிளாஷ் கொடுத்துருந்தாவது பரவாயில்ல, குளிச்சிட்டு இருப்பேன். இல்லை என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் உட்காந்துருந்தேன். காசிலாம் வந்து ஒருத்தன் காப்பாற்றணும். பாருங்களேன் நீங்களே. அதே அசால்ட் ரைஃபிள் தான். வேணா பாருங்க நீங்களே. இப்போ இந்த கண்ணை வச்சு எப்படி முடிக்கிறேன்னு பாருங்க காய்ஸ். ஆனால் நம்மளை முடிச்சிருவாங்க அவங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஆட்டை முடிச்சிட்டேன். இவனை ஜஸ்ட் ஆட்டில் கொண்டு வந்துட்டேன் காய்ஸ். அந்த பாபா என்ன முர்ரா கார்த்தி என்னோட ப்ரோ பிளேயராக இருக்கான். நான் அவனோட பாட்டாக இருக்கேன். செம்ம லைஃப் கொடுத்தான் பார்த்தீங்களா? இவன் தான் என் ஃப்ரெண்டு கார்த்திக் தமிழ் கேமிங்கு. அவன் ஒரு சேனல் பார்த்தீங்களா? சரியான டியே. வச்சு முட்டிங்கடா. செகண்ட் மேட்ச் ஆர்பிஜி எடுக்கலான்னு இருக்கேன். அடுத்த மேட்ச் ஆர்பிஜி தான் வச்சு போட வந்தான் அவனை. இங்கே வரேங்க. இப்போ டேகர் வச்சு முடிக்கிற பாருங்களா. சாவுடா. பார்த்தீங்களா எவ்வளோ குறைச்சினே? 84 குறைச்சிட்டேன். டேய் என் டீமாலே போட்டு நான் அடிச்சிட்டு இருக்கேன். வேற அந்த ரெட் கலர் தான் காய்ஸ் எங்கள் எல்லாரையும் முடிச்சிட்டான். பாருங்களேன், அந்த ஒருத்தாலே எங்களுக்கு முடிப்பான் பாருங்க. எங்கள் டீம் இப்போ பேர் எனர்ஜி கண்ணு வச்சுக்கிட்டு வந்துருக்கான். சரி, அசால்ட் ரைஃபிள் தான். அவனையும் முடிச்சிட்டான். இப்போ கார்த்தி மட்டும்தான் இருக்கான். கார்த்தியும் அந்த இன்னொருத்தவனும். இப்போ கார்த்தியும் முடிப்பானா? முன்னாடே கார்த்தியும் முடிச்சிட்டான். இன்னும் இந்த வாசு மட்டும்தான். அவனும் அவுட் ஆகிடுவான் போல். அவுட் ஆகிடுவான் நானே சொல்கிறேன். என் வாய் வச்சா பழகு நடக்கும் பாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவன் கதை முடிஞ்சுது. முறை டேய் சவுத்தை போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவன் தப்பிக்கிறான். என்னடா இவனுக்கு நெட்டு கிடைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கான் போல். அவ்வளோதான் முடிஞ்சுது அவங்க கதை. பாருங்களா, சீன் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் வச்சிருக்கிற கத்தியை தான் வச்சு கத்திக்கிட்டு இருக்கான். ஷார்ட் கன்னு. அடுத்த மேட்ச்சு எவனாவது ஆர்பிஜி எடுத்துகிட்டு வாங்களா. நானும் எடுத்துகிட்டு வரேன். அடிச்சு முட்டிக்கிறேன் இவங்கள. ஷார்ட் கன் இருக்கான்டே. இப்போ சாப்பிடா 61 குறைச்சிது பார்த்தீங்களா? வாடா ஆர்பிஜி ரெட் கலரு வாடா. நான் முடிச்சு விட்றேன் பாடுறேன் இன்னைக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு என் கையில் சத்தான் அவன்.
வேணா கைஸ் ஓடிக்கிட்டே இருக்கான் அவன். கைஸ் நெட்டு பக் ஆகுது கைஸ். பக்கு சாவுடா. இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கே, ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணாங்களா? சரி இது மாதிரி டேகர் தான் உனக்குலாம். டேகர் முடிச்சு விட்டான். பார்த்தீங்களா எப்படி பக்காச்சுன்னு? அவன் நின்ன இடத்துல கூட தெரில. இப்போ பாரு ஆர்பிஜி எடுத்துகிட்டு வந்து உங்களெல்லாம் போகிறேன் போடுறான். சரி நம்ம கந்தான் கத்தி எடுத்துகிட்டு வந்து போகிறேன் போடுறான் உங்களை. பாரு வடாய் முடிச்சு தள்ளுறேன் போடுறான். வின் நான் எப்படி ஆனேனே தெரியல. வின் ஆனேன்னு இப்போ ஆர்பிஜி எடுத்துகிட்டு வந்து போகிறான் போடுறான் உங்களை. இப்போ போடல இரு. துக்கோ தான். இந்த ரெட் கலர் தாங்க முக்கியமாக முடிக்கணும். நான் அவனே முடிக்கல இன்னும். தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். தோற்றுருவோம் கன்ஃபார்ம். தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். நம்ம 4 பேர் அவன் ஒரே ஆள் தான். முச்சிடலாம் அவனை. ஜெயிங்கடா ஜெய் முச்சு காலி பண்ணுறவனை. கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் தான் லைஃப் இருக்கு அவனுக்கு. முச்சால் நல்லாயிருக்கும். கைஸ் 60 குறைச்சிட்டேன். இது போதும்ல. இது போதும் எல்லாருக்கும். எவனாவது குறையிறீங்களாடா? நான் 60 குறைச்சிட்டேன். அதே பெரிய விஷயம். எல்லாரும் ஆர்பிஜி எடுக்கிறீங்க. நானும் எடுத்துட்டேன்டா. இருங்கடா இப்போ வாங்கடா. எல்லாரும் எடுத்துட்டாங்க. நானும் எடுத்துக்கிறேன். அந்த ரெட்டு இங்கே தானே இருக்கான். மிச்சு முடுறான் அவனை. ஆர்பிஜி அந்த ரெட் கலரு பாபாவை அடிச்சு முடிக்கிறேன் பாரு. சாப்பிடா. என்ன கைஸ் முடிச்சிட்டான். பார்த்தீங்களா அவனும் அந்த டேகர் தான் வச்சுருக்கான். சொல்கிறேன் நிறைய எல்லாருமே அதான் வச்சுருக்காங்க. டேகர்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ பாரு இந்த வாட்டி முடிக்கிறேன் பாரு உங்களை. 4க்கு 4 ஆக்கி 5 ஆக்குறேன். ஒருத்தவனை 100 குறைச்சாச்சு. சாவுடா. இது தடுத்துருச்சு. சாவுடா. ஒருத்தவன் மிச்சாச்சு கைஸ். நான் ஒருத்தவன் தான். அவன் ஒருத்தவன் முடி நெருக்குன்னு வெட்டணும். முருகு அவ்வளோதான். அவன் குறைஞ்சிச்சு லைஃப். ஒரு அடி அடிச்சா முடிஞ்சுதான் அவங்க. நாங்கள் 3 பேர் சாப்பிடும் கேஸ். அவன் முடிச்சாச்சு கேஸ். வெட்டு சீவு தான் ஒன்றாக்கலாம். வெட்டு சீவு தான் கடைசி கேஸ். இந்த வாட்டியும் ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும் ரொம்ப. இந்த வாட்டி ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம் இருங்க. ரெட்டே கேஸ் பாருங்க. ஒருத்தனை அவ்வளோதான். அதே புல்லட்டில் அவனும் வந்துருந்தா அவனும் செத்துருப்பான். அவ்வளோதான். வின் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இதோட வீடியோ முடிக்கிறோம் காய்ஸ். பை காய்ஸ். இருங்க இவங்க கூட ஒரு மேட்ச் போடலாமா? போட வேணாம். சரி காய்ஸ் இதோட வீடியோ முடிச்சிடலாம். பை காய்ஸ். பாய்